Hello my dear friends and viewers. Today's video is about how to use the modal verbs. I know what are the modal verbs are there in English. Today's video is about how to use it and where to use it. Okay. Can and could, will and would, may and might, shall and should, must and need to. These are the modal verbs I have taken for this video, and just I explain it how to use it and where to use it, and with the examples I say it. For example, can will be used with the ability, with the ability and permission and possibility. ஒருத்தர் என்னால் இதை முடியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அங்கெல்லாம் அந்த கேன் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஏதாவது பெர்மிஷன் கேட்குறோம் அப்படின்னா, இன்ஃபார்மலாக பெர்மிஷன் கேட்குறோம் அப்படின்னா கேன் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி என்னோட பாசிபிலிட்டி, எஸ் இட் கேன் பி டன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இது கண்டிப்பாக எனக்கு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பாசிபிலிட்டியை சொல்லும் போது நம்ம யூஸ் பண்ணுவோம். For example, I can finish the work within this time, within this period. And the next one, permission. Can you move a little? கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்போம். Can I use your pen or can I use your mobile? உங்கள் மொபைலை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறது. And then possibility, I think she can do it. நான் நினைக்கிறேன் அவளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது. Okay. Next is could. Could அப்படிங்கிறது it is also used in asking permission. இது வந்து எப்படின்னா ரொம்ப பொலைட்டாக ஃபார்மலாக யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ரிக்வெஸ்ட் மாதிரி கேட்போம் இல்லையா, அது வந்து could I come in, நான் இங்கே உள்ளே வரட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்போம். அண்ட் could you tell me the reason why did not take this, எனக்கு இந்த ரீசனை சொல்ல முடியுமா, இதை ஏன் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரீசனை சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறது. அண்ட் பாஸ்ட் எபிலிட்டி எங்கே யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, once I was a college student, I could walk 4 kilometers per 30 minutes, but now I could not, or I cannot. அதாவது நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது என்னால் 4 கிலோமீட்டர் 30 மினிட்ஸில் நடக்க முடிஞ்சுது, ஆனால் இப்போ என்னால் முடியல. பாஸ்ட் எபிலிட்டி, ஒரு காலத்தில் இது என்னால் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ இந்த could யூஸ் பண்ணுவோம். எஸ், I could read many books and novels while I was a student, but now I have more responsibility, so I could not spend time for that. So once it was able to do actually. Okay. And then will and would. will அப்படிங்கிறது எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இது எல்லாமே ஃபியூச்சர் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஆஸ்கிங் பெர்மிஷனுக்கும் யூஸ் பண்ணுவோம். ஐ வில் மீட் யூ டுமாரோ, அதாவது இதோட அஷூரன்ஸும் கொடுப்போம். ஐ கேன் மீட் யூன்னா என்னால் மீட் பண்ண முடியும். ஐ வில் மீட் யூ, நான் கண்டிப்பாக நாளைக்கு உங்களை நான் மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அஷூரன்ஸ் கூட யூஸ் பண்ணுவோம் இல்லையா. It is called I will meet you tomorrow, and it is used in the future tense also. Okay. Then would வந்து future past அப்படின்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னா, if you study well you would get good marks. நீ நல்லா படிச்சிருந்தேன் அப்படின்னா உனக்கு நல்ல மார்க் வாங்க முடிஞ்சிருக்கும், ஆனால் நீ படிக்கலை அப்படின்னு சொல்லி இந்த if கண்டிஷனில் சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இந்த would. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மே அப்படிங்கிறது பாசிபிலிட்டி. ஆக்சுவலி sometimes it may happen and it may not be happen. Actually the cloud is very dark today, so it may rain. இன்னைக்கு மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. I think he may get good marks because he studies well. நம்ம நல்லா படிச்சுட்ருக்கான், நான் நினைக்கிறேன் அவன் நல்ல மார்க் வாங்குவான் அப்படின்னு சொல்லி. It might அப்படிங்கிறது பாஸ், இன்னைக்கு மழை பெஞ்சிருக்கணும், காலையில் பார்த்தோம் அப்படின்னா the sky was so cloudy it might rain. இன்னைக்கு மழை பெஞ்சிருக்கணும் ஆனால் பெய்யவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். The next one, shall also used in the future tense, and it is used for asking permission and asking a request. Shall I get in? Shall I use your pen? அப்படின்னு சொல்லி கேட்போம்ல, அதுக்கெல்லாம் அந்த shall யூஸ் பண்ணுவோம். should அப்படிங்கிறது it is the mandatory one, compulsory one. You should do this. You should finish this work before you leave. நீ கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த ஒர்க்கை நீ முடிச்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நெக்ஸ்ட் வந்து மஸ்ட்டுமே அப்படிதான். மஸ்ட் அப்படிங்கிறது இதோட தேவையோடு வந்தது. ஆக்சுவலாக ஐ ஹாவ் டு புக் எ ட்ரெயின் டிக்கெட் டு ட்ராவல் இன் திஸ் மந்த். ஐ மஸ்ட் புக் எ ட்ரெயின் டிக்கெட் டு ட்ராவல் அப்ராட். சாரி, நாட் அப்ராட், ஐ ட்ராவல் அதர் ஸ்டேட். ஆக்சுவலி நான் அதர் ஸ்டேட்டுக்கு போனால் நான் ட்ரெயின் டிக்கெட் கண்டிப்பாக புக் பண்ணியிருக்கணும். இது உங்களோட தேவை இங்கே இருக்கும், நீங்கள் இதை பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற கம்பல்ஷன் இங்கே இருக்கும். நீட் டு என்ன அப்படின்னா, நான் செய்ய வேண்டியதாக இருக்குது. நான் ஒரு நல்ல
ஒரு யூடியூபராக ஆகணும் அப்படின்னா ஐ ஹாவ் டு ப்ரிப்பேர் மெனி திங்ஸ். ஐ நீட் டு டூ திஸ். ஓகே, ஸோ தேவை எங்கே இருக்கோ அங்கெல்லாம் இந்த நீட் யூஸ் பண்ணும். ஐ நீட் டு டூ திஸ். ஐ நீட் டு மீட் him டு கம்ப்ளீட் மை டாஸ்க். என்னோடய வேலையை முடிக்கிறதுக்காக நான் அவனை மீட் பண்ண வேண்டியதாக இருக்குது. I need to put many effort. I need to put hard work to do this task, to complete this. Okay, so mustங்கிறது அங்கே உங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சே ஆகணும். நீட்ங்கிறது தேவை இருக்குது உங்களுக்கு. Okay, so these are the modal verbs we have seen today. Can, could, will, would, may, might,